மாற்றங்கள் நம்ம மனுஷங்களோட மனோதத்துவ ரீதியான முடிவெடுக்கும் திறன், தன்னம்பிக்கை, செயல்திறன் இவற்றில் நேரடியாக தாக்கம் ஏற்படுத்துதுங்க. இதை நாம் அறிவியல் பூர்வமாக புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப அவசியம். சிம்ம ராசி மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதோட ஆளுமை பண்புகள் எல்லாமே சூரியனோட ஆற்றல் அதிர்வுகளோட பிணைஞ்சு கிடக்கு. உங்கள் ஜாதக கட்டத்தில் சூரியனோட கதிர்வீச்சு வலுவாக பாயும் போது உங்கள் மூளையில் தலைமைத்துவ பண்புகளுக்கான நியூரான்கள் அதிகம் ஊக்கம் பெறுது. இது உங்களை அதிகார மையங்களை நோக்கி இழுக்குது. கடந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையோட சீரான இயக்கத்தில் சில தடைகள் வந்திருக்கலாம். இது ஏதோ தற்செயலான விஷயம் இல்லைங்க. இது கோள்களோட திசை மாற்றத்தால் உருவான ஆற்றல் முரண்பாடுகள் தான். ஆனால் இப்போ கிரகங்களோட நகர்வு உங்களை சுற்றி இருக்கிற மின்காந்த சூழலில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி இருக்கு. இது நீங்கள் இழந்த செல்வாக்கையும் புகழையும் மீட்டெடுக்க நரம்பியல் ரீதியாகவும் சூழலியல் ரீதியாகவும் ஒரு அருமையான வாய்ப்பை உங்களுக்கு தருது. முக்கியமாக சனிக்கோளோட கதிர்வீச்சு தாக்கத்தால் ஏற்படுகிற அந்த மந்த நிலை அல்லது அஷ்டம சனின்னு சொல்லப்படுகிற அந்த அழுத்தமான காலம் இப்போ ஒரு புதிய பரிமாணத்தை எட்டி இருக்குது. வரப்போகிற 138 நாட்கள் இது சும்மா ஒரு சாதாரண காலம் இல்லைங்க. சனிக்கோளோட மின்காந்த அலைகள் உங்கள் ராசி மண்டலத்துக்கு சாதகமான கோணத்தில் பயணிக்க போகுது. இது ஒரு அரிய காலம். இந்த இடைப்பட்ட நாட்களில் கோள்களோட அழுத்தம் குறையிறதால உங்கள் மூளையோட சிந்திக்கும் திறன் கூர்மையாகும். அதனால் தொழில் முதலீடுகள், நிதி மேலாண்மை, குடும்ப உறவுகள் இதில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் ரொம்ப தர்க்க ரீதியாகவும் லாபகரமாகவும் அமையும். சூரிய வழிபாடு வெறும் சடங்கு மட்டும் இல்லைங்க. அதிகாலையில் சூரியனிலிருந்து வர அகச்சிவப்பு மற்றும் புற ஊதா கதிர்களோட தாக்கம் நம்ம உடலில் இருக்கிற மெலடோனின், செரடோனின் அளவை சீர்படுத்துது. இது மனோதத்துவ மாற்றத்துக்கு வித்திடுது. உங்களை சுற்றி இருக்கிற எதிர்மறை அதிர்வுகளை குறைக்க உதவுது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ உருவாகி இருக்கிற இந்த ராஜபோக அமைப்பு உங்கள் உழைப்புக்கும் கிரகங்களோட ஆற்றல் பரிமாற்றத்திற்கும் இடையில் ஏற்படுகிற ஒத்திசைவு தான். இந்த 138 நாட்களை சரியாக பயன்படுத்தி உங்கள் இலக்குகளை நோக்கி செயல்பட்டால் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தும் நிதி ஆதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியும் அறிவியல் பூர்வமாக உங்களால் அடைய முடியும். இது உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகிற ஒரு மகா பொற்காலத்தோட தொடக்கப்புள்ளி. பிரபஞ்சத்தோட முடிவில்லாத வெளியில் நடக்கிற கோள்களோட இடப்பெயர்ச்சி வெறும் இடமாற்றம் மட்டும் இல்லைங்க. அது மிக துல்லியமான கணிதவியல் சமன்பாடுகளோட அடிப்படையில் இயங்குகிற ஒரு பேராற்றல் சுழற்சி. ஒவ்வொரு கோளும் தன் சுற்றுப்பாதையில் நகரும் போது அது வெளியிடுற ஈர்ப்பு விசை மாற்றங்கள் நம்ம மூளையில் இருக்கிற ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் என்கிற முடிவெடுக்கும் திறனை நிர்வகிக்கிற பகுதியை நேரடியாக தூண்டுது. சிம்மராசி மண்டலத்தோட கதிர்வீச்சு பாதையில் இப்போ ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றம் உங்கள் சிந்தனை தெளிவை மேம்படுத்தி சிக்கலான தருணங்கள்லையும் சரியான முடிவுகளை எடுக்கிற தர்க்க ரீதியான மனநிலையை உங்களுக்கு தருது. அதனால தான் நீண்ட நாட்களாக தேங்கி கிடந்த பயணங்கள், இடமாற்றங்கள் இப்போ சாதகமான பொருளாதார வரவுகளை தருகிற ஆற்றல் மையங்களாக மாறுது. மனோதத்துவ ரீதியாக பார்த்தா ஒரு மனுஷன் எதிர்கொள்ளுற துரோகங்களும் ஏமாற்றங்களும் அவருடைய ஆற்றல் அதிர்வுகளை குறைக்குது. ஆனால் இப்போ உங்கள் ராசி அதிபதியான சூரியனோட கதிர்வீச்சு வலுவடைஞ்சு வரதால் தேவையில்லாத எதிர்மறை தொடர்புகளை துண்டித்து எரியிற மனதிடம் தானாக உருவாகுது. இது உங்கள் நரம்பு மண்டலத்தில் ஏற்படுற ஒரு தெளிவு. இதனால் யாரை நம்பணும், யாரை தவிர்க்கணும், அந்த பகுத்தறிவு ஆற்றலை நீங்கள் பெறுவீங்க. இந்த தெளிவு உங்கள் குடும்ப சூழல்லையும் எதிரொலிக்கும். ஒரு வீட்டோட அமைதி அங்கே இருக்கிறவங்களோட மன அலைவரிசைகள் சீராக இருக்கிறதை பொறுத்து தான். கோள்களோட தற்போதைய அமைப்பால் உங்கள் இல்லத்தில் இருக்கிற மின்காந்த அதிர்வுகள் நேர்மறையாக மாறுது. அதனால் பிள்ளைகளோட வளர்ச்சியும் குடும்ப உறுப்பினரோட புரிதலும் பல மடங்கு உயரும். பொருளாதார விரிவாக்கம் வேறு அதிர்ஷ்டம் இல்லைங்க. அது உங்கள் மூளையோட திட்டமிடல் திறனும் வாய்ப்புகளை கண்டுபிடிக்கிற கூர்நோக்கும் இந்த ரெண்டும் சேர்ந்து வர்றது தான். கடன் சுமை, நிதி நெருக்கடியால் ஏற்பட்ட மன அழுத்தம், அதாவது கார்டிசால் லெவல் இப்போ படிப்படியாக குறையுது. அதுக்கு பதிலாக உற்சாகத்தை தருகிற ஹார்மோன்கள் அதிகமாக சுரக்குது. அதனால் புதிய வீடு கட்டுறது, சொத்து வாங்குறது, இந்த நீண்டகால திட்டங்களுக்கு உங்கள் மனம் ரொம்ப துல்லியமாக வரைபடம் போடும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களும் வெளிநாட்டு தொடர்பான தொடர்புகளும் இதுவரை இருந்த இழுபறிகள் நீங்கி தகவல் பரிமாற்றங்கள் சீரடைய விண்வெளியில் நடக்கிற இந்த தர்க்க ரீதியான மாற்றங்கள் தான் காரணம். பணியிடத்தில் நீங்கள் சந்திக்கிற சவால்களும் சக ஊழியர்களோட பொறாமை உணர்வுகளும் உங்களை சுற்றி ஒரு ஆற்றல் கசிவை ஏற்படுத்தலாம். இதை சமன் செய்யத்தான் சூரிய கதிர்வீச்சோட தாக்கம் உங்களுக்கு தேவை. சூரிய ஒளி வெறும் வெளிச்சம் இல்லைங்க, அது புரோட்டான்களோட தொகுப்பு. அதிகாலையில் சூரியனோட ஆற்றலை உள்வாங்கினா உங்கள் உடலோட பயோரிதம் சீரமையும். இது கண்திருஷ்டின்னு சொல்லப்படுற எதிர்மறை எண்ண அலைகளை சிதறடிக்கும். வணிகத்தில் புதிய முதலீடு செய்யும் போது உங்கள் ரகசியங்களை பாதுகாப்பது வெறும் தற்காப்பு உத்தி மட்டும் இல்லை, அது உங்களோட வெற்றி ஆற்றலை சிதறவிடாமல் ஒருமுகப்படுத்துகிற நுட்பம். பெண்களோட ஆளுமை திறனில் ஏற்படுகிற புத்திசாலித்தனமான மாற்றங்கள் குடும்பத்தோட பொருளாதார நிலையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். மாணவர்களை பொறுத்தவரை கிரகங்களோட இந்த சாதகமான கோணம் அவங்களோட கவனிப்பு திறனை அதிகப்படுத்தி உருவாக்கும். மொத்தத்தில் இந்த விண்வெளி மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையோட ஒவ்வொரு அங்கத்திலையும் ஒரு சீரான அறிவியல் பூர்வமான வளர்ச்சியை ஏற்படுத்த போகுது. அமைதியாக பொறுமையாக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தர்க்க ரீதியான நடவடிக்கையும் உங்களை ஒரு மாபெரும் வெற்றியாளராக சமூகத்தில் நிலைநிறுத்தும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. மனித உடல் இயக்கவியலுக்கும் விண்வெளியில் நடக்கிற ஆற்றல் பரிமாற்றங்களுக்கும் இடையில் இருக்கிற பிரிக்க முடியாத பிணைப்பை நாம் அறிவியல் ரீதியாக புரிஞ்சுக்கணும். குறிப்பாக சிம்மராசி மண்டலத்தோட அதிர்வு வீச்சு இப்போ ஒரு புதிய சமநிலையை எட்டியிருக்கு. இது உங்கள் உடலில் இருக்கிற என்டோக்ரைன் சிஸ்டம், அதாவது நாளமில்லா சுரப்பிகளோட செயல்பாட்டை நேரடியாக பாதிக்குது.
கிரகங்களோட இந்த நுட்பமான கதிர்வீச்சு மாற்றங்கள் மூளையில் டோபமைன், செரடோனின் மாதிரியான மகிழ்ச்சியை தூண்டுற வேதிப்பொருட்களோட உற்பத்தியை ஒருங்கிணைக்குது. அதனால தான் நீண்ட நாட்களாக கனவா ஆசையாக இருந்த பல விஷயங்கள் இப்போது செயல்திறன் மிக்க ஃபங்க்ஷனல் ரியாலிட்டியாக மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஆற்றல் மாற்றம் ஒரு தனி மனுஷனோட கற்றல் திறனையும் தகவல்களை உள்வாங்கிற வேகத்தையும் அதிகப்படுத்துது. அதனால் கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு அருமையான அறிவுசார் காலம். சனி மற்றும் குரு மாதிரியான மாபெரும் வான்பொருள்கள் தங்களோட சுற்றுப்பாதையில் கோணமாற்றம் செய்யும்போது பூமியோட வளிமண்டலத்தில் உருவாகிற அழுத்தம் நம்ம செரிமான மண்டலத்தையும் நரம்பு மண்டலத்தையும் சவாலுக்கு உள்ளாக்கலாம். அதனால தான் இந்த தருணத்தில் வெளி உணவுகளை தவிர்க்கணும். இது வெறும் ஆலோசனை இல்லை, இது ஒரு உயிரியல் தேவை. கிரகங்களோட காந்தப்புல மாற்றத்தால் உடலோட வளர்சிதை மாற்ற விகிதம் மாறலாம். அதனால் சரிவிகித உணவும் முறையான உறக்கமும் உங்கள் உடலோட தற்காப்பாற்றலை பாதுகாக்கும். உடலியல் ரீதியாக நீங்கள் சீராக இருந்தால் தான் ராகு கேதுவோட கதிர்வீச்சால் ஏற்படுகிற மனோதத்துவ சலனங்களை தர்க்க ரீதியாக கடக்க முடியும். நிதியியல் மற்றும் சொத்து மேலாண்மையில் ஃப்ரண்டல் லோப், அதாவது ஃப்ரண்டல் லோப் பகுதியோட எச்சரிக்கை உணர்வு ரொம்ப முக்கியம். வங்கி ஆவணங்கள், காசோலைகள், வாகன பரிமாற்றங்களில் சின்ன கவனக்குறைவு கூட கிரகங்களோட எதிர்மறை அதிர்வுகளால் தேவையில்லாத சட்ட சிக்கல்களை உருவாக்கலாம். குறிப்பாக மற்றவர்களுக்காக பொறுப்பேற்பது அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுறது மாதிரியான செயல்கள் உங்கள் நிதி பாதுகாப்பை அச்சுறுத்தலாம். அதனால் புள்ளி விவரங்களோட அடிப்படையில் மட்டுமே முடிவெடுப்பது ரொம்ப புத்திசாலித்தனம். பூர்வீக சொத்து விவகாரங்களில் இருந்த இழுபறிகள் முடிவுக்கு வர்றது உங்கள் ராசி மண்டலத்தில் இருந்த சட்ட ரீதியான தடைகள் விலகி சாதகமான ஆற்றல் களம் உருவானதோட அடையாளம். குடும்ப உறவுகளை பொறுத்தவரை கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்படுற ஒத்திசைவு 2 பேரோட மூளை அலைவரிசைகளுக்கும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிறதை குறிக்குது. கிரக பயிற்சிகளால் வர மன அழுத்தத்தை தருகிற கார்டிசோல் ஹார்மோன் குறைஞ்சு இணைப்பை உருவாக்குற ஆக்சிடாசின் அதிகரிக்கிறதால இல்லறத்தில் அமைதியும் உற்சாகமும் தானாக குடியேறும். தொழில் மற்றும் அலுவலக பணிகளில் பெண்கள் காட்டுற அதீத முனைப்பும் அவங்களோட உரையாடல்களில் வர தெளிவும் சமூக அந்தஸ்தை உயர்த்தும். இந்த 138 நாட்களும் சனி பகவானோட கதிர்வீச்சு ஒரு விதமான நிசப்தமான ஆளுமையை உங்களுக்கு தரப்போகுது. அதாவது ஆர்ப்பாட்டம் இல்லாத ஆனால் ஆழமான வெற்றிகளை நீங்கள் அறுவடை செய்வீங்க. புதிய சொத்துக்கள், நவீன மின்னணு உபகரணங்கள், வாகன சேர்க்கை இவை உங்கள் வாழ்வாதாரத்தோட உயர்வை காட்டுறதோட மட்டுமில்லை, உங்கள் உழைப்புக்கும் பிரபஞ்ச ஆற்றலுக்கும் இடையில் இருக்கிற நேர்மறையான பிணைப்பை உறுதி செய்யுது. தடைபட்டு கிடந்த சுபகாரியங்கள், மங்கள நிகழ்வுகள் இப்போ வேகம் எடுக்கிறது காலத்தோட சுழற்சியில் உங்களுக்கான யோக காலம் சரியாக பொருந்தி இருக்கிறதோட அடையாளம். இந்த நல்ல தருணத்தை சரியாக பயன்படுத்தி தர்க்க ரீதியான திட்டமிடலோட நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களை ஒரு மாபெரும் சமூக வெற்றியாளராக, ஆரோக்கியமான ஆளுமையாக மாற்றியமைக்கும். இது அறிவியல் பூர்வமான உண்மை. பிரபஞ்சத்தோட சுழற்சியில் சவால்கள் நிறைஞ்ச காலம் ஒரு மனுஷனோட மன வலிமையையும் சுய ஒழுக்கத்தையும் சோதிக்கிற ஒரு களம். சிம்மராசி மண்டலத்தோட கதிர்வீச்சில் ஏற்படுகிற மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையோட சங்கடங்களை நீக்கி ஒரு புதிய யோக நிலையை உருவாக்குது. இது உங்கள் ஆழ்மனத்தில் இருக்கிற எண்ணங்களோட அதிர்வுகளை பொறுத்து தான் அமையும். ஒரு நபர் எதிர்கொள்கிற பொருளாதார நெருக்கடிகளோ கடன் சுமைகளோ வெறும் புறக்காரணிகள் இல்லை. அவை அந்த நபரோட மனப்போக்கில் இருக்கிற சில தடுமாற்றங்களோட பிரதிபலிப்பு தான். தற்போதைய கிரகங்களோட சாதகமான கோணம் உங்கள் சிந்தனை முறையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி பிறரிடம் உதவி கேட்ட நிலையிலிருந்து மற்றவர்களுக்கு உதவுற ஒரு ஆற்றல் மிக்க ஆளுமையாக உங்களை மாற்றிடும். இந்த வாழ்வியல் மாற்றத்தை அடைய காக்னேட்டிவ் பிஹேவியரல் அப்ரோச் என்கிற முறையான மனப்பயிற்சி அவசியம். தோல்வி, தடைகள் பற்றிய எண்ணங்களை உங்கள் நரம்பு மண்டலம் தொடர்ந்து செயலாக்கினா அது உங்கள் செயல்திறனை குறைக்கிற ஹார்மோன்களை சுரக்க வைக்கும். ஆனால் என்னால் இந்த இலக்கை அடைய முடியும்னு தர்க்க ரீதியான நேர்மறை எண்ணங்களை நீங்கள் வலுப்படுத்தினா மூளையோட நியூரோ பிளாஸ்டிசிட்டி மேம்படும். புதிய வாய்ப்புகளை கண்டுபிடிக்கிற திறன் கூர்மையாகும். இந்த உளவியல் தெளிவு தான் திருமண தடைகளை நீக்கிறதுலையும் பொருத்தமான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுலையும் முக்கிய பங்கு வகிக்குது. குடும்பம், சந்ததி சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் கூட உங்கள் மன அழுத்தத்தோட பாதிப்பால் உருவானதாக இருக்கலாம். விண்வெளியிலே இருக்கிற அமைதியான கிரக சூழல் உங்கள் உடல் இயக்கத்தோட அழுத்தத்தை குறைச்சி வாரிசு தொடர்பான பாக்கியங்களையும் பூர்வீக சொத்து வழக்குகளில் சாதகமான முடிவுகளையும் தரும் வலிமையை கொடுக்குது. தனியார் மற்றும் அரசு துறைகளில் பணிபுரிகிற சிம்மராசிக்காரர்கள் தங்களோட தகுதிக்கு ஏற்ற அங்கீகாரத்தை பெறதுக்கு தடையாக இருந்த எதிர்மறை ஆற்றல் இப்போ முழுமையாக சிதைஞ்சு போச்சு. பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் உங்களை தேடி வரும். இது உங்கள் கடின உழைப்பும் பிரபஞ்சத்தோட சீரான இயக்கமும் ஒரு புள்ளியில் இணையறதோட தர்க்க ரீதியான முடிவு. உடல்நலத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் மனதோட சமநிலையை பொறுத்தது தான். தேவையில்லாத அச்சங்களும் எதிர்கால கவலைகளும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும். அதனால் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துகிற மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சியை கடைபிடிங்க. இது உங்களை அதிக ஆற்றலோட வைக்கும். உங்கள் எண்ணங்கள் எப்படிப்பட்ட அதிர்வுகளை வெளியிடுதோ அதே மாதிரியான நிகழ்வுகள் தான் உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்கப்படும். அதனால் தடை, தாமதம் மாதிரியான வார்த்தைகளை உங்கள் அகராதியிலிருந்து நீக்கிடுங்க. முன்னேற்றம், வெற்றின்னு சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்போது உங்கள் வாழ்க்கையோட ஒவ்வொரு அங்கமும் வசந்தமாக மாறும். சனிக்கோளோட இந்த ராஜபோக காலம் நீங்கள் விதைக்கிற நேர்மறை எண்ணங்களுக்கு பல மடங்கு அறிவுடையை தரப்போகுது. இதில் எந்த எதிர்மறை தாக்கத்துக்கும் இடமில்லை, இது உறுதி. பிரபஞ்சத்தோட ஆற்றல் படிநிலைகளை மகம், பூரம், உத்திரம் இந்த நட்சத்திர பிரிவுகளோட அடிப்படையில் பார்த்தா ஒவ்வொன்றும் தனித்துவமான அதிர்வு நிலைகளை கொண்டிருக்கு.
மகம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறவங்களுக்கு கோள்களோட கதிர்வீச்சு பாதை வணிக ரீதியான போட்டிகளை சிதைச்சு ஒரு தெளிவான பொருளாதார பாதையை உருவாக்குது. இது மூளையோட திட்டமிடல் பகுதியில் நேர்மறை தூண்டுதல்களை ஏற்படுத்தி சிக்கலான சந்தை சூழல்களை எளிதாக கையாளுற திறனை தருது. நிர்வாக தரப்பில் இருந்த தகவல் தொடர்பு சிக்கல்கள் நீங்கி ஒரு சீரான மேலாண்மை சூழல் உருவாவது உங்களை சுற்றி இருக்கிற மின்காந்த அலைகள் ஒருங்கிணைக்கப்படுறதோட விளைவு. பூரம் நட்சத்திர பிரிவினருக்கு இந்த ஆற்றல் மாற்றம் கட்டுமானம் உறைவிடம் சம்பந்தப்பட்ட புற மாற்றங்களில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாளாக தடைபட்டிருந்த கட்டுமான பணிகள் மறுபடியும் தொடங்கும். இது உங்கள் ஜாதகத்தில் இருந்த ஜியோ மேக்னட்டிக் தடைகள் விலகிறதை காட்டுது. அதே சமயம் குடும்ப உறவுகளில் திடீர் கருத்து முரண்பாடுகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் உணர்ச்சிகளை தர்க்க ரீதியாக கையாளுற எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பின்பற்றுங்க. பிள்ளைகளோட கல்வி வளர்ச்சியில் வர முன்னேற்றம், அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேனில் ஏற்படுற உயிரியல் மாற்றம், பூர்வீக சொத்துக்கள், வாரிசு நலன் சம்பந்தப்பட்ட இழுபறிகள் முடிவுக்கு வருது. உங்கள் வாழ்க்கையோட ஒட்டுமொத்த பாதுகாப்பை உறுதி செய்கிற தர்க்க ரீதியான நகர்வு. உத்திரம் நட்சத்திரத்தோட முதல் பாதத்தில் பயணிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மாபெரும் அறிவுசார் பரிணாமத்தை தருது. கலை விளையாட்டுத் துறையில் இருக்கிற மாணவர்கள் இளைஞர்களுக்கு தசைநார்களோட நினைவாற்றலும் படைப்பாற்றலும் உச்சபட்ச வேகத்தில் வேலை செய்யும். தாய்வழி உறவுகளால் கிடைக்கிற ஒத்துழைப்பு வெறும் சமூக தொடர்பு இல்லை, உங்கள் குடும்பத்தோட மொத்த ஆற்றல் கட்டமைப்பை வெளிப்படுத்துது. இருள் நிறைஞ்ச தேக்க நிலையில இருந்து பிரகாசமான செயல்திறன் மிக்க வாழ்க்கைக்கு நீங்கள் மாறுறது பிரபஞ்சத்தோட காலசக்கரத்தில் உங்களுக்கான டேர்னிங் பாயிண்ட் சரியாக கணக்கிடப்பட்டிருக்கிறதை உணர்த்துது. உண்மையான